ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியா கார்ஸ் வெள்ளலூர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா ஹூண்டா அமேஸ் டீசல் வேரியன்ட் வண்டி. இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2013 மாடல், 3 ஓனர். எஃப்சி ஆல்ரெடி லைவில் தான் இருக்கும், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், நாலு பவர் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும். ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டுவெல் ஏர் பேக் வந்துடும். உங்களுக்கு 5மே அலாய் வீல் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக் வந்துடும். உங்களுக்கு இன்டீரியர் அவுட்லுக் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது. வண்டி பம்பர் டு பம்பர் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம், இன்டீரியர் நம்ம பார்த்துலாம். இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம சேனலில் பார்க்குற வீடியோ எதுவாக இருந்தாலும் வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நம்ம அவுட்லுக், இன்டீரியர், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டிருப்போம். நம்ம சேனலில் முழுசாக பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் நேரில் வராமல் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் நம்ம சேனலில் கட் பண்ணாமல் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லைனுக்கு வாங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம். வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன கிராச்சஸ் மட்டும் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது, அது கூட ஒன்றும் பெருசாக இல்லை, சின்ன கிராச்சஸ் மட்டும்தான். உங்கள் டயர் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% டயர் இருக்குது, பேக்கில் ஒரு 40 தான் இருக்கும். இது ஹூண்டா அமேஸ் விஎக்ஸ் வேரியன்ட், TN22 ரிஜிஸ்ட்ரேஷன். பட் வண்டியில் எந்த ஒரு ரஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்ஜின் ரூமும் சரி, இல்லை அண்டர் சேஸ்லையும் சரி, எந்த ஒரு ரஸ்ட்டுமே கிடையாது. வண்டி அவுட்லுக் எவ்வளோ தெளிவாக இருக்கோ அதே மாதிரி இன்டீரியர் ஒர்க் ஸ்டெப் அதுக்கு மேலே தெளிவாகவே இருக்குது. வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்க, வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெதரில் சீட் கவர் வந்துடும், நல்லா ரிச்சாக குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. லெதரில் சீட் கவர் வந்துடும், சேம் கலருக்கு இன்டீரியர் சேம் கலருக்கு சீட் கவர் வந்துடும், ஃப்ளோர் மேட் வந்துடும். உங்களுக்கு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது, பக்கா சவுண்ட் எஃபெக்டில் இருக்கும். ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன், நல்லா கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு சிஸ்டம் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேரிங் கண்ட்ரோலில் வந்துடும். சிஸ்டம்லாம் நீங்கள் சைடில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் சீட் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் கிடையாது, தெளிவாக இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் செட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் 2 டோர்லேயும் வந்துடும், பேக்கில் வந்துடும். எல்லாமே ஒரிஜினாலிட்டி, ஷோரூமில் என்ன வருதோ அதே தான். இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் பார்த்தோம், இன்டீரியர் பார்த்தோம், இன்ஜின் கண்டிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்குது. வண்டி இன்ஜினில் வந்து எந்த ஒரு தேவையில்லாத நாய்ஸ் எதுவுமே கிடையாது. வண்டி இன்ஜின் பக்கா தெளிவாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்குது. வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே ஓடி இருக்குது. ஆனால் இன்ஜின் கண்டிஷன் பக்கா தெளிவாக இருக்குது. வண்டி உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கிற ஒரு வண்டி. இன்ஜினில் ரீகம்ப்ரஸர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, புகை தள்ளுறது, ரீகம்ப்ரஸர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்ஜின் ரூமில் எங்கேயுமே ரஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, எதுவுமே கலைக்கலை, எல்லாம் ஒரிஜினலாக தான் இருக்குது. சென்டர் பீஸ் வந்து எல்லாமே பக்கா ஒரிஜினலாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் பார்த்தோம், இன்டீரியர் பார்த்தோம், இன்ஜின் கண்டிஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், திரும்ப பார்த்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2013 மாடல், 3 ஓனர், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், டுவெல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், எல்லாமே அலாய் வீல்ஸ் வந்துடும். உங்களுக்கு மைலேஜ் பண்ணி 20 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கும். வண்டி பம்பர் டு பம்பர் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, எந்த ஒரு கிளாஸும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3,10,000 மட்டும்தான். அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, வண்டியை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூர் பிரியா கார்ஸ். அதாவது நீங்கள் சிங்கானிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரணும். உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போய் பிரியா கார்ஸ் வெள்ளலூர் டைப் பண்ணாலே வந்துடும். அந்த லொக்கேஷன் வந்து வண்டி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலம் டு கொச்சின் பைபாஸை வெள்ளலூர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோடு தான். அதே ரோட்டில் வந்தீங்கன்னா பிரியா கார்ஸ். நீங்கள் வெள்ளலூர் பிரிவில் வந்து பைபாஸ் வந்து இறங்கி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும். ஒரு கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பிரியா கார்ஸ்ன்னு இருக்கும். அங்கே வந்து வண்டி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருக்குது, லொக்கேஷன் எதாவது டவுட்டாக இருக்குன்னா என் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், நம்பர் கால் பண்ணுங்கள். நான் தெளிவாக அட்ரஸ் சொல்கிறேன், அந்த அட்ரஸ்க்கு வாங்க பார்த்துக்கலாம். சப்போஸ் வெளியூர் கஸ்டமர் இருக்காங்க, நைட் கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு நைட்டே கால் பண்ணி சொல்லிடுங்க. கால் பண்ணி சொல்லிட்டுனா நான் வேறு கஸ்டமர் கமிட்மெண்ட் கொடுக்காம இருந்துக்கேன். வெளியூர் கஸ்டமர் தான் தயவு செஞ்சு முன்னாடியே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய லோ பட்ஜெட்டில் நல்ல வண்டி வெஹிக்கிள் நம்ம போடுறதா இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.